ஏர்லி மார்னிங் 3:30க்கெல்லாம் நம்ம குரூப் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு பாராட்டாங் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். பாராட்டாங் ஐலாண்ட் போகிறதுக்கு 30 கிலோமீட்டர் முன்னாடி இங்கே திருக்காட்டாங்கிற ஒரு ஏரியா வரும். இங்கே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணி தான் நம்ம பாராட்டாங் ஐலாண்ட் போக முடியும். இந்த செக் போஸ்ட்டோட ஃபஸ்ட்டு கன்வே 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே போகிற எல்லா கெஸ்ட்டோட ப்ராப்பர் ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மள உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாராட்டாங் ஐலாண்ட் ரீச் பண்ணுவோம். இந்த ஐலாண்ட்லேருந்து ஒரு போட் மூலிமா நம்மளோட கெஸ்ட் எல்லாரையும் லைம்ஸ்டோன் கேவ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த லைம்ஸ்டோன் கேவ் வந்து சுண்ணாம்பு பாறைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் கடலில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் மேக்ரோவ் ட்ரீ வரும். இந்த மேக்ரோவ் ட்ரீக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் இங்கே ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது இந்த சீனரிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஜிர்காட்டான்லேருந்து செக் போஸ்ட்டை தாண்டி 2 மணி நேரம் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து எடுக்க முடியாது. பிகாஸ் அது வந்து ட்ரைபல்ஸ் ஏரியா, ஆதிவாசிங்க இருக்கிற இடம். ஸோ அங்கே வந்து வீடியோஸும் ஃபோட்டோவும் எடுக்க முடியாது. எர்லி மார்னிங் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த காடுங்களுக்கு நடுவில் அந்த சன்ரைசஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தமான் வர மக்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணாமல் ரிட்டன் ஊருக்கு போகாதீங்க. கொஞ்ச நேரம் இந்த மேக்ரோவ் ட்ரீஸில் ட்ராவல் பண்ணி இந்த லைம்ஸ்டோன் கேவ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்துடுவோம். இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கூடவே ஒரு கைடும் வருவாங்க, நிறைய டூரிஸ்ட்டுங்களும் வருவாங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ட்ரெக்கிங் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே லைம்ஸ்டோன் கேவ், இந்த சுண்ணாம்பு பாறை அது வரும். ஸோ இந்த பாறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து உயிர்கள் இருக்குது. அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போவோம், ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ நம்ம கூட வர கைடு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாறை மேலே வந்து டார்ச் அடித்து காட்டுவாங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த லைட்டோட வெளிச்சத்தினால அந்த பாறைகள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உயிர் இல்லாத இடத்துல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது நம்ம நேரடியாக பார்க்கும்போது நல்லா கிளியராக தெரியும். நம்ம வீடியோஸில் அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ரிட்டன் கெஸ்ட்டை கூட்டிகிட்டு நம்மளோட டூரிஸ்ட் வெஹிக்கிள் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து பை போட்டில் நம்ம பாராட்டாங் போயிட்டு பாராட்டாங்கில் இருந்து அப்படியே நம்ம போர்ட் பிளேர் போயிடுவோம். இது 1 டே ட்ரிப்பு. இது ஃபுல்லாகவே 1 டே ட்ரிப்பில் வந்துடும்.